அப்ப வணக்கம். போன வீடியோவில என்ன விஷயம் கடைசியாடாக பார்த்திருப்போம்னு சொன்னாடாப்பா லீஸ் கவுண்ட் என்ன வேணியர் இடிக்கும் ஆணையுடைய இழிவெண்ணிக்கை துணிகிற முறை என்ன மாதிரி என்று கழிச்சிட்டு விட்டுருப்பேன் கடைசி வீடியோவில. என்ன இன்றைக்கு நாங்க தொடருவோம் சரியா? சும்மா மேலோட்டமா ஒரு சமதி கொண்ட சொல்லி கொண்டு போவோம். பார், இழிவெண்ணிக்கை என எப்படி காண்றது? ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிச்சா வாரது இழிவெண்ணிக்கை சரியா? ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிச்சா வாரது இழிவெண்ணிக்கை. அல்லது எப்படி எழுதலாம்? ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் கீழ் நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இவ்வாறும் கழிச்சிருப்பேன். ரெண்டு விதமாக என்னது வேர்னியர் இடிக்குமானிக்குரிய என்னத்தை எடுத்துக்கொள்ளலாம்? ரெண்டு விதமா வேர்னியர் இடிக்குமானியினுடைய இழிவெண்ணிக்கையை துணிச்சு கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு கதைக்க போற பிரச்சனைய பார்ப்போம். வேர்னியரில் வலு. ஓகே, வேர்னியரில் வலு என்ற கதை பார்ப்போம். வேர்னியரில் வலு கதைய பார்ப்போம். அடே, உனக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கவனும் படியாக்கவனி, இது முக்கியமான பிரச்சனை. வேர்னியரில் வலு. வேர்னியர்ல இருக்கிற வலுவை நாங்கள் ரெண்டா கதைக்க போறனடா. ஒன்று எங்கடா பாசிட்டிவ் ஜீரோ எரர் நேர்பூச்சிய வலு, பாசிட்டிவ் ஜீரோ எரர் நேர்பூச்சிய வலு. இரண்டாவது நெகட்டிவ் ஜீரோ எரர் நெகட்டிவ் பூச்சிய வலு, மறைப்பூச்சிய வலு. நேர்பூச்சிய வலு எனவும் மறைப்பூச்சி வலுவளவும் காய்ச்சி கொள்ள போறோம். முதலாவது வேர்னியர் கருவியில வேர்னியர் இடிக்குமானில வலு இருக்குதா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுவேன்? ஃபர்ஸ்டா எப்படி செக் பண்ணுவேன்னு சொன்னா, உனக்கு அன்றைக்கு நான் படம் ஒன்று கீறியிருப்பேன். எப்படின்னு சொன்னா, இது பிரதான அளவிட எம்எஸ்டி மெயின் ஸ்கேல், இது வேர்னியர் ஸ்கேல் 100. இது மெயின் ஸ்கேல், இது வேர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் என்ற பூஜ்ஜியமும் வேர்னியர் ஸ்கேல் என்ற பூஜ்ஜியம் ஒன்றோடு ஒன்று நிலைக்குத்தா பொருந்தி இருக்கும் என்று சொன்னா என்னது? வலுவற்ற கருவி. அது சரியா இருக்குது, கருவி சரியா இருக்குது, வலுவுகள் கருவி எல்லாம் இல்ல. என்னது? மெயின் ஸ்கேல் என்ற சைவரும் பிரதான அளவு என்ற சைவரும் வேர்னியர் அளவு என்ற சைவரும் அப்படி இருக்குது. ஒன்றோடு ஒன்று நிலைக்குத்தா மேற்பொருந்தி இருந்தா, ஒன்றோடு ஒன்று நிலைக்குத்தா மேற்பொருந்தி இருந்தா வலுவற்ற கருவி. இப்படி இல்லாமல் ஒருவேளை இது என்னது? பிரதான அளவுடைய சைவர், இது வேர்னியர் அளவுடைய சைவர். இவ்வாறு இருந்தா இது மெயின் ஸ்கேல், இது வேர்னியர் ஸ்கேல். பிரதான அளவுடைய சைவர் இங்க இருக்குது, வேர்னியர் அளவுடைய சைவர் உள்ளுக்கு இருக்கு. இப்படி இருந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? நேர்பூச்சிய வலு. ஒருவேளை மாறி இருந்தா, இது பிரதான அளவுடைய சைவர், இது வேர்னியர் அளவுடைய சைவர். இது மெயின் ஸ்கேல் டிவிஷன், மெயின் ஸ்கேல் பிரதான அளவுடைய சைவர். இது என்னது? வேர்னியர் என்ற சைவர். இப்படி இருந்தா இது பிரதான அளவுடைய சைவர், இது வேர்னியர் அளவுடைய சைவர்கள். இப்படி இருக்கும் என்று சொன்னா எங்க? இப்படி இருக்குமென்று சொன்னா இது மறைப்பூச்சிவல், இப்படி இருக்குமென்று சொன்னா நேர்பூச்சிவல். அதாவது சொல்ல போற விஷயத்த வடிவாக்கவனி, ஒன்றோடு ஒன்று நிலைக்குத்தா, ரெண்டு சைவரும் ஒன்றோடு ஒன்று நிலைக்குத்தாக மேற்பொருந்தி இருக்காமல் விலத்தி இருந்தினம் என்று சொன்னா வலு. அதிலையும் பிரதான அளவுடைய சைவருக்கு முன்னுக்கு வேர்னியர் அளவுடைய சைவர் வந்துட்டு சொன்னா, நல்லா தள்ளி கொண்டு முன்னுக்கு வந்துட்டு சொன்னா அது மறைப்பூச்சி. பிரதான அளவுடைய சைவருக்கு முன்னுக்கு வேர்னியர் அளவுடைய சைவர் வந்துட்டு சொன்னா மறைப்பூச்சி வலுவெனவும். என்னது? பிரதான அளவுடைய சைவருக்கு பின்னுக்கு வேர்னியர் அளவுடைய சைவர் இருக்குன்னு சொன்னா நேர்பூச்சி வலுவெனவும் அழைத்துக் கொள்ளப்படும். முதலாவது விளங்குதா? வலு என்றா என்ன கதை, வலுவெண்டா என்ன கதை என்று விளங்குதா? ஓகே, இனி வலுவ துணிதல் வடியாக்கவனி. வேர்னியரில் உள்ள வலு ரெண்டு விதமான வலு. ஒன்று பாசிட்டிவ் ஜீரோ எரர், மற்றது நெகட்டிவ் ஜீரோ எரர். பாசிட்டிவ் ஜீரோ எரருக்குரிய படம் இவ்வாறு அமையும், நெகட்டிவ் ஜீரோ எரருக்குரிய படம் இவ்வாறு அமையும்.
இப்ப வாசிப்பு எடுக்கிறது எப்படி வாசிப்பு எடுக்க போறோம்னு சொல்ல போறேன் பார். வேர்னியர்ல இருக்க வலு வாசிப்பு. அப்ப பார், வலு வாசிப்பு துணியும் முறை. துணியும் முறை அப்பா சரிதான? வலு வாசிப்பு துணியும் முறை. என்னண்டு வலு வாசிப்பு துணிகிறதுன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா எங்க வேர்னியரின் சைவர் வந்து பிரதான அளவுடைய எதுக்கும் இடையில நிக்குது பாக்குறது. பிரதான அளவுடைய சைவருக்கு எதுக்கும் இடையில நிக்குது. பிரதான அளவுட வாசிப்புகள் எந்த ரெண்டு வாசிப்புகளுக்கு இடையில நிக்குது பாக்குறது. எந்த ரெண்டு வாசிப்புகளுக்கு இடையில நிக்குது பாக்குறது. அதாவது இப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட் மாதிரி எழுத போறேன். வேர்னியரின் பூச்சிய குறி பிரதான அளவுடையின் இடைப்பட்ட குறிகள். பிரதான அடைவுடையில் உள்ள இடம் சக வேர்னியர் பூச்சிய குறி பிரதான அளவுடைய எந்த கோட்டுக்கும் இடையே இருக்குது பார்க்க வேணும். சக என்னது? எத்தனையாவது பிரிவு பொருந்து? வேர்னியருடைய பொருந்தும் பிரிவு. வேர்னியரின் பொருந்தும் பிரிவு தர எல்சி. ஓகேயா? தர எல்சி. அதாவது இவ்வாறு தானடாப்பா என்ன செய்யறது? வலுவுக்குரிய வாசிப்பு துணிற முறை. வலுவுக்குரிய வாசிப்பு துணிற முறை அப்படித்தான். ஒரு சின்ன ஒரு சமன்பாட்டு பிரச்சனைல தந்திருக்கேன் உனக்கு. என்னன்னு தந்திருக்கிறேன்? வலுவனுடைய வாசிப்பு துணியும் முறையினது வேர்னியரின் பூச்சிய குறி வந்து பிரதான அளவுடைய எதுக்கும் இடையில நிக்குதுன்னு பார்க்க வேணும் முதலாவது நாப்பா. அதுக்கு பிறகு என்னது? வேர்னியரின் எத்தனையாவது குறி வந்து பிரதான அளவுடைய குறியோட சரியா பொருந்து கண்டு பார்த்து அதை லீஸ் கவுண்டால பெருக்க வேணும். லீஸ் கவுண்டுக்கு தானே நான் பண்ணாங்க. 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து 1 வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிச்சு எடுக்கிறது லீஸ் கவுண்ட். அப்ப பாப்போமாடாப்பா. முதலாவது பேர் நான் ஒரு படம் ஒன்றுகிறேன். இது என்ன பூச்சி வலுவென்று சொல்லுவாங்க. நான் விளங்கப்படுத்தின தியரியை வச்சு கொண்டு சொல்லுவாங்க. இது என்ன பூச்சி வலு பேர்? பேர் இதான் படம் ஒன்றுகிட போறேன். பேர் ஒவ்வொண்டா செய்வேன். சரியான படங்குறேன். ஓகே. இது என்னது? எம்எஸ் மெயின் ஸ்கேல். இது என்னது? வேர்னியர் ஸ்கேல். ஓகே. இது வந்து மெயின் ஸ்கேலினுடைய பூச்சியா. இது மெயின் ஸ்கேலுடைய முதலாவது பிரிவு, 2வது பிரிவு, 3வது பிரிவு, 4வது பிரிவு, 5வது பிரிவு, 6, 7 அப்படி அங்கே போட்டு. இப்ப பார், எங்களுக்கு சைவர் வேர்னியற்ற சைவர் நினைக்குது. 1 சைவர் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே போட்டு. இந்த வேர்னியர் இடிக்குமானின் இழிவெண்ணிக்க நான் சொல்றேன் உனக்கு 0.1 மில்லிமீட்டர் இதுல போட்டு விடுறேன். லீஸ் கவுண்ட். இந்த வேர்னியர் இடிக்குமானியுடைய லீஸ் கவுண்ட் 0.1 மில்லிமீட்டர் சொல்லி நான் தாரேன். தந்தா என்னண்டு இந்த இதை வலுவத்துங்க. ஃபர்ஸ்ட் இதுல இந்த கீறப்பட்ட தானத்துல என்ன வலி இருக்கடா அப்ப சொல்லுவாப்ப. இது பிரதான அளவுடைய சைவரை விட வேர்னியர் அளவுடைய சைவர் பின்னுக்கு நிக்குது. என்ன பூச்சி வலு? நேர்பூச்சியம். நேர்பூச்சிய வலுகடாப்பா விளங்குதான் முதலாவது. இது என்ன பூச்சி வலு? நேர்பூச்சிய வலு. அப்ப நேர்பூச்சிய வலு எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன்? வேர்னியர் சைவர் பிரதான அளவுடைய எதுக்கும் நிக்குது. சைவருக்கும் 1க்கும் இடையில நிக்குது. சைவருக்கும் 1க்கும் இடையில நிக்குது. அப்ப எது குறைவு? சைவர். அப்ப 0 மில்லிமீட்டர் சக எத்தனையாவது வேர்னியர் பிரிவு பொருந்தது? சைவர் 1 2 3 4 4வது வேர்னியர் பிரிவு பொருந்தது 4 தர எல்சி லீஸ் கவுண்ட் எவ்வளவு? 0.1 மில்லிமீட்டர். அப்ப இத கூட்ட எவ்வளவு வரும்? 0 மில்லிமீட்டர் சக 0.4 மில்லிமீட்டர் கூட்டினா எவ்வளவு வரும்? 0.4 மில்லிமீட்டர். இதுதான் வலு.
இது என்ன பூச்சிய வலு? நேர்பூச்சிய வலு வேண்டாம். முன்னுக்கு என்ன போடணும்? ஒரு சகவ போட்டு விடுகின்றேன். இது என்ன பூச்சிய வலு கேடாப்பா? நேர்பூச்சிய வலு. சரியோ ரெண்டதால ஒரு சகவ நான் போட்டு விடுகின்றேன். ஓகே, இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த படத்துக்கு வருவோம். ஓகே, அப்ப நேர்பூச்சிய வலுவை பற்றி காய்ச்சினாங்க வேணியர் அடிக்கின்ற. சரியோ, இப்ப நாங்க என்னத்தை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னாடா அப்ப இருக்கா மரப்பூச்சி வலுவை பற்றி கொஞ்சம் கதைப்போம். மரப்பூச்சி வலுவண்ட எப்படி இருக்கும்னு நமக்கு சொன்னா, பிரதான அளவுடைய சைவருக்கு முன்னுக்கு வேணியர் அளவுடைய சைவர் வந்து நிற்குவன். அப்ப மரப்பூச்சி வலுவை கணிக்கிறது என்னண்டு பாப்போம். ஈஸியான ஒரு ஐடியா பாப்போம். அப்ப நான் கீற போறேன் பார், ஒரு மரப்பூச்சி வலுவுக்கான ஒரு படத்தை கீறேன் பார். இதுல இருக்குது பார் பிரதான அளவுடைய சைவர் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அப்ப இது எவ்வளவு? 10 மில்லிமீட்டர். ஓகே, இது மெயின் ஸ்கேலா? இது போடுறது மெயின் ஸ்கேல். இனி வேர்னியர் ஸ்கேல் இஞ்சால வந்து நிக்க போகுது சைவர் முன்னுக்கு வந்து நிக்க போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி நிக்குது. இது வேர்னியர் ஸ்கேல். இப்ப நான் என்னத்த துணிய போறேன்னு சொன்னாடாப்பா, வலுவ மரப்பூச்சி வலுவ துணிய போறேன் அப்படி ரெண்டு பேர். எனக்கு இவர் வலுகண்டு சொன்ன என்னது, நாங்கள் வாசிப்பு எடுக்க முதலே கருவி என்ன செய்யுது, ஒரு ரீடிங்க காட்டிக்கொண்டு நிக்குது. அதுதானே வலு. விளங்கல வலுகண்டா என்னடாப்பா, வாசிப்பு எடுப்பதற்கு முன்பாகவே கருவியானவர் ஆல்ரெடி ஒரு ரீடிங்க காட்டிக்கொண்டு நிக்கிறாருடாப்பா, அவ்வளவு தான் வலு. அப்ப இதுல நான் வலுகண்டு சொல்றது இவ்வளவு தான் வலு. அப்ப வலுகண்டு சொல்றது இவ்வளவு படியா கவனி. வலுகண்டு சொல்றது இவ்வளவு தான் வலுக்கதை, இவ்வளவு தான் வலு. அப்ப இவ்வளத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா முதலாவது நான் என்ன செய்ய போறேன் படியா கவனி. இவ்வளவு நீளத்தில இருந்து இவ்வளவு நீளத்தை L1 எடுக்கிறேன். இவ்வளவு நீளத்தையும் L1 எடுக்கிறேன். இவ்வளவு நீளத்தையும் L2 எடுக்கிறேன். L2 எடுக்கிறேன். ஓகே, L2 எடுக்கிறேன். படியா கவனி செய்ய போற விஷயத்தை. இது X. அப்ப பாரு, நான் நீளத்தை சமப்படுத்த போறேன் பாருப்பா. L1 என்ற நீளம் என்னத்துக்கு சமன்? என்னத்துக்கு சமன் என்று சொன்னா X ஆக L2 கூட்டுறதுக்கு சமன். X-ஐயும் L2-ஐயும் கூட்டுறதுக்கு L1 என்ற நீளம் சமன். இப்ப நாங்கள் என்னத்தை காண போறேன்? X என்ற நீளத்தை காண போறேன். ரெண்டா L1 இருந்து L2 கழிச்சா சரி. அப்ப L1 என்ற நீளம் வேணும்னா எத்தனை பிரிவு இருக்குது? 1 2 3 4 5 6 7 பிரிவு இருக்குது. அப்ப L1 என்ற நீளத்தை எப்படி எழுதலாம்? 7 தர இது என்னது? வேர்னியர் ஸ்கேல். ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இது L1-க்குரிய நீளம். சாய L2-க்குரிய நீளம் எத்தனை பிரிவு இருக்குது? 1 2 3 4 5 6 6 பிரிவு இருக்குது. 6 தர ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்ப விளங்குதா? என்னது? 7 தர ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் L1 என்ற நீளமாக இருக்குது. 6 தர ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் L2 என்ற நீளமாக இருக்குது. அப்ப வேற உனக்கு தெரியும், இந்த வேர்னியர் இடிக்குமான இந்த இழிவெண்ணிக்கை லீஸ்ட் கவுண்ட் 0.1 மில்லிமீட்டர் என்றா ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு? 0.9 மில்லிமீட்டர் ஆகவும் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு? 1 மில்லிமீட்டர் ஆகவும் அமையும். இந்த கதை உனக்கு தெரிய வேணும், இது தெரிய வேணும். லீஸ்ட் கவுண்ட் 0.1 மில்லிமீட்டரா இருந்தா ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு? அப்போ ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 0.9 மில்லிமீட்டர் ஆகவும் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மில்லிமீட்டர் ஆகவும் அமையுமேடாப்பா. அமையும். சரி, உனக்கு இது தெரிய வேணும். அப்ப 7 தர
ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு 0.9 மில்லிமீட்டர். ஓகே, சாய 6 தர 1 மில்லிமீட்டர். இது கழிவாப்பம் 7 9 எவ்வளவு 63 6.3 மில்லிமீட்டர். சாய 6 6 மில்லிமீட்டர். அப்ப கழிச்சா எவ்வளவு 0.3 மில்லிமீட்டர். என்ன சாமான் வலு. வலு எப்படி வரப்போகுதுடாப்பா 0.3 மில்லிமீட்டர் என்று வரப்போகுது வலு. விளங்குதல்ல? வலு எங்களுக்கு எப்படி வரப்போகுது 0.3 மில்லிமீட்டர் வலு. இது என்ன பூச்சி வலு? இதுக்கு முன்னுக்கு இருந்த என்ன பூச்சி வலுன்னு சொல்லிருக்கேன் நான். என்ன பூச்சி வலுன்னு சொன்னாங்கடாப்பா மறைப்பூச்சி வலு. ஆகவே முன்னுக்கு என்னத்தை போட்டா சரி, ஒரு மைனஸ போட்டா சரி. விளங்குதே? முன்னுக்கு என்னத்தை போட்டா சரி, ஒரு மைனஸ போட்டா சரி. ஆகவே நான் இதுல எழுதுறேன் வலு எவ்வளவு வேறுன்னு சொல்லுவோம். இது வலு, இதுக்கான விட வலு சமன் -0.3 மில்லிமீட்டர். ஓகே, -0.3 மில்லிமீட்டர். விளங்குது இல்லடா? அப்ப நேர்பூச்சி வலு பார்த்துதான் நாங்கள் இப்ப மரப்பூச்சி வலு பார்த்திருக்கோம். இனி என்ன செய்ய போறோம்னா ஒரு ரீடிங் ஒன்று எடுத்து காட்ட போறோம். அவ்வளவுதான், ஒரு ரீடிங் ஒன்று எடுத்து காட்ட போறோம். விளங்குது? ஒரு ரீடிங் ஒன்று எடுத்து காட்ட போறேன்னு பாப்போம். சரியா? அடுத்துல பா. ஓகேயா? அப்ப இப்ப பார்க்க போறதுடாப்பா வேர்னியர் இடிக்குமானில ஒரு வாசிப்பு எடுக்க போறோம். வலுவுகள் எடுக்கிறது எப்படி பார்த்தாச்சு, நேர்பூச்சி வலு எப்படி எடுக்கிறது பார்த்தாச்சு, மரப்பூச்சி வலு எப்படி எடுக்கிறது பார்த்தாச்சு. இப்ப பார்க்க போற விஷயம் வாசிப்பு எடுக்கிறது. ஓகே, வாசிப்பு எடுக்கிற அப்ப ஒரு படத்தை கீறன்னு பார்ப்போம். எப்படி பாரு, சும்மா அப்படியே அடிக்கிறது ஒரு படம். இங்க பாரு, இது மெயின் ஸ்கேலுண்ட 0 1 2 3 4 5 6 7 8 9 10 10. ஓகே, 11 12 13 14 அப்படியே போட்டு வந்தாங்க. இப்ப இது மெயின் ஸ்கேல். அப்ப MS குடிக்கிறேன் மெயின் ஸ்கேல். இது கீழே குடிக்க போறது வேர்னியர் ஸ்கேல். வேர்னியர் ஸ்கேல்ல சேர சும்மா இதுல போடுறேன் 0 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இது என்ன ஸ்கேல்? வேர்னியர் ஸ்கேல இதுல போடுறேன்டாப்பா. விளங்குதா? மெயின் ஸ்கேல இதுல போடுறேன், வேர்னியர் ஸ்கேல நான் இதுல போடுறேன், இதுல போடுறேன்டாப்பா. ஓகேயா? ஓகே, சரி. இப்ப 1 2 3 4 5 6 இது எத்தனையாவது பிரிவு? இது எவ்வளவு? 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர். ஓகே, 10 மில்லிமீட்டர். ஆகவே வாசிப்பு எப்படி எடுக்க போறேன்டா பாரு. வாசிப்பு எப்படி எடுக்க போறேன்டா ஈஸியடாப்பா. வேர்னியர்ன்ற 0 கொண்டே கையை தொடும். வேர்னியர்ன்ற 0 பிரதான அளவுடைக்கு எதுக்கும் இடையில நிக்குது. பிரதான அளவுடைய இது 0 1 2 3 4. அப்ப 3க்கும் 4க்கும் 3 மில்லிமீட்டருக்கும் 4 மில்லிமீட்டருக்கும் இடையில தான் வேர்னியர்ன்ற 0 நிக்குது. அப்ப இதுல எது சின்ன குறைவு? 3. ஆகவே 3 மில்லிமீட்டர் பிளஸ் பிளஸ். ஓகே, வேர்னியர் எத்தனையாவது பிரிவு பிரதான அளவுடையோட பொருந்துது? 6வது பிரிவு பிரதான அளவுடையோட பொருந்துது. அப்ப 6 தர விளிவெண்ணிக்கை, இந்த கருவின் விளிவெண்ணிக்கை நான் தாரேன் லீஸ் கவுண்ட் 0.1 மில்லிமீட்டர் சொல்லி தாரேன். என்ன செய்வேன்? 0.1 மில்லிமீட்டர் கொண்டு இதுல போடுவேன். அப்ப போட்டான்னு சொன்ன என்ன வரப்போகுது? 3 மில்லிமீட்டர் சக 0.6 மில்லிமீட்டர். ஆகவே கூட்டினா 3.6 மில்லிமீட்டர். கூட்டினா எவ்வளவு வருதுடாப்பா? 3.6 மில்லிமீட்டர் வருகுது. என்ன? ஆகவே இதுதான் வாசிப்பு. இதுதான் வாசிப்பு. ஓகே, இதுதான் வாசிப்பு. இப்ப சில வேளை கேட்பான், இதுதான் வாசிப்பு. சரியா? இப்ப சில வேளை கேட்பான்டாப்பா திருத்திய வாசிப்பு, திருத்திய வாசிப்பு என்று கேட்பான். அப்ப திருத்திய வாசிப்புண்டா என்னண்டா, எங்களுக்கு நாங்கள் எடுத்த வாசிப்பில இருந்து வலுவை என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். வலுவை கழிக்க வேணும்.
ஓகே, வாசிப்பில இருந்து வலுவை கழிக்க வேணும். இப்ப நேர்பூச்சிய வலுவண்டா அந்த வலுவுக்கு முன்னுக்கு என்ன குறி போட்டு காட்டினான்? அப்ப உனக்கு பிளஸ் குறி போட்டு காட்டினான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கழிக்க எனக்கு மைனஸ் இன்டு பிளஸ் என்னது மைனஸா வந்து கழிப்பட்டு போகும். மறைப்பூச்சி வலுவன் உனக்கு என்ன குறி போட்டு காட்டினா? மறைப்பூச்சி வலுவில் உனக்கு என்ன குறி போட்டு காட்டினா? மறைக்குறி போட்டு காட்டினா. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் கழிக்க மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரமாடாப்பா? பிளஸ்ஸா வரும். விளங்குதுல? மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரப்போகுது? பிளஸ்ஸா வரப்போகுது. அப்ப அதை பார்க்குவோம். அப்ப இப்ப நான் சும்மா சொல்றேன், இந்த கருவியில இருக்கிற வலு உனக்கு வலு ஒரு பிளஸ் 0.2 மில்லிமீட்டர் என்று சொன்னா, வலு பிளஸ் 0.2 மில்லிமீட்டர் என்று சொன்னா திருத்திய வாசிப்புக்கு என்ன செய்வ? 3.6 மில்லிமீட்டர் சய பிளஸ் 0.2 மில்லிமீட்டரை என்ன செய்வ? கழிப்ப. கழிச்சான்னு சொன்னா விட வரும் 3.4 மில்லிமீட்டர் திருத்திய வாசிப்பாக இருக்கு. ஒருவேளை வலு மைனஸ் 0.2 மில்லிமீட்டரா இருந்தா இப்ப விடேன்னு வந்திருக்கு திருத்திய வாசிப்பு. திருத்திய வாசிப்பு எப்படி வந்திருக்கு? மைனஸுக்கு திருத்திய வாசிப்பு வாசிப்பு மறைப்பூச்சி வலுவுக்கு என்னன்னு வந்திருக்கும்? 3.6 மில்லிமீட்டர் சய 0.2 மில்லிமீட்டர் எவ்வளவு வந்திருக்கும்? 3.8 மில்லிமீட்டரா வந்திருக்கும். விளங்குத? அப்ப நேர்பூச்சி வலுவுக்கும் மறைப்பூச்சி வலுவுக்கும் வித்தியாசம் விளங்குதல்லோ. நேர்பூச்சி வலுவண்டா வாசிப்போடு என்ன செய்யப்படும்? வலுகண்டா வாசிப்பு என்று கழிப்பான். அத நேர்பூச்சி வலுவண்டா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா கழிபட்டு போகும். மரப்பூச்சி வலுவண்டா என்ன செய்யும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா வந்து வலு என்ன செய்யும்டாப்பா? கூட்டுப்பட்டு வரும். மறைப்பூச்சி வலுவா இருந்தா வலு கூட்டுப்பட்டு வரும். நேர்பூச்சி வலுவா இருந்தா வலு என்ன செய்யப்படும்? ஆட்டோமேட்டிக்கா கழிபட்டு போகும். விளங்குதல்ல? வலு. அடுத்த பாப்போம். அடுத்தது சரியா? வலு. வலு கதை முடிஞ்சது. என்னென்ன பார்த்திருக்கிறான்? ஒன்று வலுவுகள் பார்த்து, இழிவண்ணி லீஸ் கவுண்ட் துணிறது பார்த்து, வலுவுகள் பார்த்து, வாசிப்படுக்கிறது பார்த்து, திருத்திய வாசிப்படுக்கிறது பார்த்திருக்கான். வேணியர் அடிக்கு வாசியில இடிக்குமாயில முக்காவாசி கிளியர். வேணியர் அடிக்குமாயில முக்காவாசி கிளியர். இனி கொஞ்சம் கதை கதைக்க வேண்டிய கதை இருக்குது. கொஞ்சம் லாஜிக்கா கதைக்க வேணும். பாப்போம். அதான் பாப்போம் அடுத்தது. ஓகே, சரியடாப்பா. இப்ப முக்காவாசி விஷயம் வேணியர் அடிக்குமானியால பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் விஷயம் கொஞ்சமா லாஜிக்கா கதைக்க போறேன். இப்ப வேணியர் இதுவரைக்கும் நான் செய்த கேள்விகள் எல்லாத்திலையுமே வேணியர் இடிக்குமானியுடைய இழிவன்னிக்கு என்று நாங்கள் எடுத்தது 0.1 மில்லிமீட்டர் தான். விளங்குதா? அந்த 0.1 மில்லிமீட்டர் என்னென்று வந்ததென்று ஆராய்ஞ்சவென்று சொன்னா, பிரதான அளவுடை பிரிப்பு இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் நீளம் 1 மில்லிமீட்டரா இருந்தது. அதை வச்சுக்கொண்டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 10 வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்தேக்க நாங்கள் எங்களுக்கு என்னென்று வந்துச்சு? ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எடுக்கிறாங்க 0.9 மில்லிமீட்டர் வந்துச்சு. இதுல இருந்து ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மில்லிமீட்டர்ல இருந்து ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனான 0.9 மில்லிமீட்டரை கழிக்க எனக்கு என்ன வருகிறது? இழிவன்னிக்கு 0.1 மில்லிமீட்டர் என்று பெறப்படுகிறது. அப்ப நீ விளங்க வேண்டியது இப்படி. அதாவது 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 10 வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற கருவி மாத்திரம்தான் எங்கள்கிட்ட இருக்குதா என்றா அப்படி இல்லை. அப்படி இல்லை. ஏன்? இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னது. இது வந்து ஒரு சிஸ்டம், ஒரு உதாரணத்துக்கு சொன்னது. எங்களோட லேப் வழியா பார்த்தவன்டா முதலாவது சொல்ல போறேன். 19 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 20 வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற மாதிரியான கருவிகளும் இருக்குது. இரண்டாவது 49 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 50 வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற மாதிரியான கருவிகளும் இருக்குது. 99 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 100 வேர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற மாதிரியான கருவிகளும் இருக்குது. விளங்குது? இப்படியான கருவிகளும் இருக்குதுடாப்பா.
இதன் இயக்கத்தான் இப்படியான கருவிகளும் இருக்குது. தனியா 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற கருவிதான் எங்கள்கிட்ட நியம கருவி என்று அது நாங்க சும்மா படிக்கிறதுக்கு இலகுக்கு வச்சிருக்கிறதுடாப்பா. ஆனா லேப் வழியா இவ்வாறான கருவிகளும் இருக்குது. அப்ப இப்ப ஒருவேளை உண்மையா புலப்புறத்துக்கு அவன் கேள்வியை கேட்டான்டா எப்படி கேட்பான்னு சொன்னா, இப்ப மெயின் ஸ்கேல் டிவிஷனை மாத்திர ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனை 1 மில்லிமீட்டரா இல்லாமல் வேற ஒரு அளவுடைய 1/2 மில்லிமீட்டரா கொடுத்தான்னு சொன்னா எங்களுக்கு இழிவன்னிக்கு என்ன செய்யும்? வேற ஒரு வருமானம் பெற வாய்ப்பு இருக்கு. ஏனடாப்பா இங்க வேற இவர் 19 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற கருவியில நான் உனக்கு சொல்றேன், ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் நீளம் 1/2 மில்லிமீட்டர் என்று சொல்லுறேன். 1/2 மில்லிமீட்டர் சொல்றேன். இதை வச்சு கொண்டு நீ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை காணுவியா காண மாட்டியா? காணலாம் தானடா. ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கண்டு லீஸ்ட் கவுண்ட் காணுவியா காண மாட்டியா? காணலாம் தானே. விளங்குதா? லீஸ்ட் கவுண்ட் காணலாம் தானடா. விளங்குதுல? லீஸ்ட் கவுண்ட் காணலாம் தானே. இதை வச்சு கொண்டு காணலாம். அதே போல 49 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 50 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துறதுக்கு நான் சும்மா சொல்றேன், ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் உனக்கு 1/2 மில்லிமீட்டர் எடுக்கிறேன். இப்ப 1/2 மில்லிமீட்டர் எடுக்கிறேன். சரியா? ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1/2 மில்லிமீட்டர் எடுக்கிறேன். இதையும் 1/2 மில்லிமீட்டர் எடுக்கிறேன். அப்ப இதை வச்சு கூட நாங்கள் என்னத்தை காணலாம்? லீஸ்ட் கவுண்டா எடுக்கலாம். ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கண்டு லீஸ்ட் கவுண்டா காணலாம். என்ன? அதே போல 99 வச்சுக்கொண்டு இதை வச்சுக்கொண்டு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் இதுக்கு நான் சொல்றேன் 1/4 மில்லிமீட்டர் என்று சும்மா சொன்னேன் சொன்னா எங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு வரும்? காணலாமா? காணலாதா? காணலாம் தானே. விளங்குது? அப்ப மெயின் ஸ்கேல் டிவிஷன் மாற 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 எங்களை இந்த பொருந்துற கட்டத்துக்கு ஏற்ப லீஸ்ட் கவுண்ட் என்ன செய்து கொண்டு போகும்? மாறிக்கொண்டு போகும் என்ற விஷயத்தை விளங்க வேணும். முதலாவது கட்டம். விளங்குது? இதனாலதான் நான் படிப்பிக்க உனக்கு இப்படி ஒரு விஷயம் படிப்பினான். N-1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்னது? N வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற மாதிரியான கருவிகள் அமையும் என்று இப்படி படிப்பிக்க உனக்கு. N-1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் N வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்துற மாதிரியான கருவிகள் பார்த்தா தெரியும். 19 20 49 50 99 100. அப்ப N-1 N விளங்க இல்ல? அப்ப இதுக்கு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் தந்தா நாங்கள் என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? லீஸ்ட் கவுண்ட் என்ன செய்து பிடிக்கலாம்? கண்டுபிடிச்சு கொள்ளலாம். விளங்குதல்ல? அப்ப இந்த கதை உனக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல அளவீட்டு கருவிகள்ல இழிவன்னிக்கை வெர்னியர் இடிக்குமானிக்கு 0.1 மில்லிமீட்டர் என்று கேள்வியில தந்தா எடு. அப்படி இல்ல உன்னைய கணிக்க சொல்றா நீ இந்த ஐடியாவுகளை பயன்படுத்தி கால்குலேட் பண்ண வேணும். எவ்வளவு மெயின் ஸ்கேல் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு தருவான், எத்தனையோட பொருந்து வந்து தந்துட்டான்னு சொன்னா அதை செக் பண்ண வேண்டி வந்தா செக் பண்ணி போட்டு நீ என்ன செய்யணும்? லீஸ் கவுண்ட காண வேணும்டாப்பா. விளங்குதுல? லீஸ் கவுண்ட் என்ன செய்ய வேணும்? காண வேணும். கண்டுதான் என்ன செய்ய வேணும்? கேள்வி உடைக்க வேணும். விளங்குதல்ல? அப்ப வெர்னியர்ல நாங்கள் படிச்ச விஷயங்கள் ஒரு ஸ்டார் போட்டு எழுதுறேன். முதலாவது எல்சி படிச்சுட்டான். இரண்டாவது வலு படிச்சுட்டான். நேர்பூச்சிய வலு எப்படி காண்றது, மறைப்பூச்சி வலு காண்றது, வாசிப்பு காண்றது படிச்சுட்டான். அடுத்த திருத்திய வாசிப்பு காண்றதும் படிச்சுட்டான். விளங்குதா? அடுத்தது சும்மா கேட்பானடாப்பா. இங்க இப்ப பின்ன வலு என்ன, சதவீத வலு என்ன? இப்ப ஒரு வெர்னியர் இடிக்குமானியால குறித்தளவு வாசிப்பு எடுக்கப்படுது. என்ன எந்த வாசிப்பு? சும்மா சொல்றேன். ஓகே சரியான ஓகே. ஒரு குறித்தளவு வாசிப்பு எடுக்கப்படுதுன்னு சொல்றேன். சும்மா ஒரு வெர்னியர் இடிக்குமானியால இப்படிப்பட்ட வாசிப்பு வருது. எவ்வளவு? 3.47 மில்லிமீட்டர் என்ற வாசிப்பு வெர்னியர் இடிக்குமானியால எடுக்கப்படுது என்று சும்மா சொல்றேன். அல்லது 8 போட்டுடும். சும்மா ஆக குறைக்கும். 8.47 மில்லிமீட்டர் என்ற வாசிப்பு வெர்னியர் இடிக்குமானியால எடுக்கப்படுது.
இந்த வேணியர் இடிக்குமானிக்குரிய பின்ன வலு என்னவாக இருக்கும், சதவீத வலு என்னவாக இருக்கும் ஒரு கேள்வியை கேட்பான். அப்ப உனக்கு நான் படிப்பிக்க முதலே சொல்லி துளைச்சிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்டாராப்பா, எப்பயுமே இழிவன்னிக்கை மடங்களாக தன்னை வாசிப்பமே. இந்த அப்ப இழிவன்னிக்கை தான் அது 2 தசமத்துல வந்திருக்க வேணும். அப்ப 0.01 மில்லிமீட்டர் என்று சொல்றது இழிவன்னிக்கைக்கு சாத்தியமான ஒரு அழகா இருக்கும். இதுக்கு என்ற 4 ஒட்டியன்ல இருக்கு. ஒட்டியன்ல இருந்தா கட்டாயம் எப்படி வரணும், 0.01 தான் வரணும். அப்ப இந்த கருவியின் இந்த கருவிக்குரிய இந்த அளவுடைக்குரிய இந்த அளவுட எடுக்கப்பட்ட கருவியின் இழிவன்னிக்கு என்னவாக அமைந்திருக்க வேண்டும், 0.01 மில்லிமீட்டராக அமைந்திருத்தல் வேண்டும். விளங்குதா? இந்த வாசிப்பெடுக்கப்பட்ட இந்த வாசிப்பை எடுத்த கருவியின் இழிவன்னிக்க 0.01 மில்லிமீட்டராக என்ன செய்யப்பட்டிருக்க வேணும்டாப்பா, அமைஞ்சிருக்க வேணும். அப்ப பின்னவலு என்ன, வாசிப்பின் மேல் வலு 0.01, இதுதான் பின்னவலு. பின்னவலு ஓகே. இப்ப சதவீத வலு கட்ட என்ன செய்வ, தர 100%. சதவீத வலு கட்ட என்ன செய்வ, தர 100%. விளங்குது இல்ல? சதவீத வலு கட்ட என்ன செய்வ, 100ஆல பெருக்கி கொடுப்பேன். 100ஆல பெருக்கி கொடுக்க போறோம் சதவீத வலு கட்டா. ஓகே தானே? அப்ப நாங்கள் இதோட என்ன கதையை முடிக்கிறோம், வேணியர் இடிக்குமானி தியரி பாட்டுகளை முடிக்கிறோம்டா. அப்ப விளங்குதா? பின்னவலு என்ன பாட்டு படிச்சிட்டோம், பின்னவலு காண்றதும் படிச்சுட்டோம். பின்னம், பின்னவலு கம சதவீத வலு, சதவீத வலு காண்ற கதையும் படிச்சுட்டோம். ஓகேயா? அப்ப இதோட நான் என்னத்தை நிப்பாட்டுறேன், வேணியர் இடிக்குமானிய க்ளோஸ் பண்றேன். விளங்குது? ஓகே. அப்ப வேணியர் இடிக்குமானிய க்ளோஸ் பண்ணி போட்டு அடுத்தது என்ன தொடங்க போறேன்னு சொன்னா, நேரா நான் அடுத்த விஷயத்தை எப்படி தொடங்க, நகர நுணவு காட்டிய தொடங்க போறேன்டாப்பா. ஏனண்டா நகர நுணவு காட்டி ஈஸி. வேணியர் இடிக்குமானிய மாதிரி இந்த அளவுடைகள் எடுக்கிற சிஸ்டம் தான் நகர நுணவு காட்டி. சோ நான் நகர நுணவு காட்டிய படிப்பிக்கிறேன்னு சொன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் வரும். அப்ப நகர நுணவு காட்டி நான் என்ன செய்ய போறேன், அடுத்தது படிப்பிக்க போறேன். சரியா? அப்ப அடுத்த வீடியோல நகர நுணவு காட்டிய சந்திப்போம். ஓகே.